ராஜாதி ராஜ ராஜ மார்த்தாண்ட ராஜ கம்பீர ராஜ குலசேகர ராஜ பராக்கிரம ராஜ வைராக்கிய வணக்கம் மக்களே, இது நியூஸ் 18 தர்பார். நான் உங்க எழில். செம்ம சீனுமா. தலைமைச் செயலகத்தில் ஒரு விழா நடக்கு. அந்த விழாவில் வண்டியை அறிமுகப்படுத்துறாங்க. முதலமைச்சர் ஓட்டி பார்க்கார். இதே விஷயத்தை மந்திரிகளும் ஃபாலோ பண்ணா எப்படி இருக்குன்னு அவர் ஃப்ரெண்டான தூத்துக்குடி எம்எல்ஏ என்ன பண்ணார், மினிஸ்டர் சடக்குன்னு காசிமேட்டில் ஆய்வு பண்ணி, ஏப்பா இந்த கப்பலை நான் ஓட்டி பார்க்குறப்பா அப்படின்னார். ஐயா அது படகு பரவாயில்லையா, என் கண்ணுக்கு எல்லாம் கப்பலாக தான் தெரியுது அப்படின்னு ஓட்டி பார்க்கார். அண்ணே அவர் வண்டியை ஓட்டிட்டாராம். சிஎம் கிட்ட போயிருப்பா. அதுக்கு முன்னாடி நாம ஏதாவது பண்ணணும்னு மருத்துவத்துறை அமைச்சிருக்கு ஏதோ சொல்ல. அவர் குடுன்னு நாமக்கல் போய் இருக்கிற ஆஸ்பத்திரியில பூரா மாத்திரை இருக்கா, மருந்து இருக்கா, ஊசி இருக்கா, பேண்டேஜ் துணி இருக்கா, பஞ்சு இருக்கா, அதை ஏங்க கேட்குறீங்க? ஆய்வுன்னு ஆய்வு, அப்படிப்பட்ட ஆய்வு. அதுக்கப்புறம் முதல்வர் காதுக்கு போன உடனே, அடடா அப்ப நம்மளும் பண்ணணும்ல, கூப்பிடுங்கயா அந்த கீர்த்தி சக்கரா விருது வாங்கின அந்த மாபெரும் ராணுவ வீரரை அப்படின்னு. நான் அவருக்கு ஒரு சின்ன பிளாஷ்பேக் சொல்றேன். அந்த ராணுவ வீரர் போர்க்களத்தில் சக வீரர்களை காப்பாற்றுறதுக்காக தான் உயிரையும் துச்சமன மதிச்சு குண்டடி வாங்கி வாயிலெல்லாம் அடிபட்டு இருக்கு. இருந்தாலும் 6 எதிரிகளை சுட்டு வீழ்த்துறதுக்காக அந்த விருது கொடுத்துருக்காங்க. இது பிளாஷ்பேக். அவரை கூப்பிட்டு ஒரு 48 லட்சம் ரூபாய் கொடுத்து, அண்ணே உங்க வீரத்தில் பாதியாவது எனக்கு கொடுங்க அப்படின்னு கேட்கிற மாதிரி கேட்டிருக்கார். ஒரு நாள் முதல்வர் அந்த சீட்டில் உட்காருங்க அப்படின்ற மாதிரி, ஒரு நாள் ஹெட் மாஸ்டர் அந்த சீட்டில் உட்காருங்கன்னு இந்த புள்ளக்காடுகள் எல்லாம் பெருமைப்படுத்துவாங்கல்ல, அந்த மாதிரி நம்ம ராணுவ வீரர் ஐயா குழந்தையை தூக்கி மடியில் வச்சுக்கிட்டு அப்படியே ஒரு முதலமைச்சர் இன்னொரு முதலமைச்சர் மாதிரி அவரை சந்தோஷப்படுத்தின அந்த விஷயத்தில் நம்ம விஜய் ஐயா நெகிழ்ந்து போனது மட்டும் இல்லாமல் அவங்களையும் நெகிழ வச்சிருக்கார். புள்ளக்காடு ஊர சந்தோஷத்தில் இருக்கு. ஷாஜகான் ஐயாவுக்கு பயங்கர கோபம். எங்க காதர் மொய்தீன் ஐயாவே நீங்க கடுப்பாக்கி விட்டீங்களா? அவர் எப்பேற்பட்ட மனுஷன், அவரையே கோபப்படுத்திட்டீங்க. இனிமே உங்க கூட எங்களுக்கு ஒட்டு கிடையாது, உறவு கிடையாது. இனிமே உங்களை பூரா உரின்னு உரிக்க போறோம் அப்படின்னு பேசாருல. 2026 திராவிட மாடல் ஆட்சி 2.0 வரணும்னு நாங்களும் தான் பிரச்சாரம் பண்ணோம். வரும் நாங்களும் தான் நம்பணும். அந்த சூழ்நிலை இல்லை, மாறிடுச்சு. நாங்கள் இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில எங்களுக்கு பாசிச பாஜக வரக்கூடாதுங்கிற அடிப்படையில் இந்த ஆட்சி வந்திருக்குது. இந்த ஆட்சி சிறுபான்மை சமுதாயத்திற்கு, தமிழர்களுடைய நலத்திற்கு, தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சிக்கு, சமூக நீதிக்கு, நல்லிணக்கத்திற்கு, தமிழ் மொழிக்கு அவர்கள் துணை நிற்பதாக அளித்த வாக்குறுதியின் அடிப்படையிலே இந்த பந்தம் இன்று தொடர்ந்து கொண்டிருக்கிறது. ஆனால் உங்களுக்கு அந்த பதட்டம், ஆக ஆட்சி போயிருச்சு. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் தலைமையிலே இந்த ஆட்சி தொடர்ந்தால் அடுத்த 5 வருஷத்துக்கு இல்ல, அடுத்த 50 வருஷத்துக்கு இங்க அவங்க திமுக துடைத்து எறியப்படும். அதை அவங்க வழங்கியிருக்காங்க. அப்படியே சொல்றாரு. பழசெல்லாம் என் ஞாபகத்துக்கு வருது. ஆர் ராசா போட்ட ட்வீட் அது இதுன்னு எல்லாத்தையும் வச்சு மறக்க மாட்டேன். ஒன்னா எடுத்து எல்லாத்துக்கும் பதில் கொடுப்பேன். என் பதிலை கண்டு நீங்க மிரண்டு போவீங்க, காத்துக்கிட்டு இருங்க அப்படின்னு சவால் விடுறாருலாம். யாரெல்லாம் என்ன செய்ய போறாங்களோ தெரியலையே. உங்களோடு 60 ஆண்டு கால பயணித்தோம். இன்றைய சூழ்நிலையின் காரணமாக ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய பாசிச பாஜகவுடைய கைப்பாக இருக்கக்கூடிய ஆளுநர் ஆட்சிக்கு அமைந்துவிடக்கூடாது என்ற ஒரு காரணத்தினால் மாண்புமிகு ஜோசப் விஜய் அவர்கள் தலைமையிலான ஆட்சிக்கு ஆதரவு கொடுத்திருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில அவர்களும் தொடர்ச்சியாக
நடந்த பேச்சுவார்த்தையின் அடிப்படையிலே சுதந்திரமடைந்து 80 ஆண்டு காலமாக இயக்கம் நடத்திக் கொண்டிருக்கிறீர்கள். உங்களுக்கு ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு என்ற இலக்கோடு நாங்கள் இந்த ஆட்சி அமைத்திருக்கிறோம். ஆட்சியிலே உங்களுக்கு பங்கு தருகிறோம். ஏன் தெருமுனையில் என்று கூக்குரலிட்டு கொடிபிடித்து போராட்டம், ஆர்ப்பாட்டம் வந்து அமைச்சரவையில் நீங்கள் அமருங்கள், உங்களுக்கான வேண்டியதை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் என்று மிகப்பெரிய மனதோடு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அளித்த வாக்குறுதியின் அடிப்படையிலே அமைச்சர்கள் நாங்கள் ஏற்கனவே உங்களுக்கு பொறுக்கலையா? அதுக்கு என்ன கேவலத்தனமா பேசுறியா? அப்படி கேவலமான உரைகளை கேட்கும் போதுதான் இந்திய முஸ்லிம் லீக்கினுடைய தலைவர் அமைதியின் உறைவிடம், ரொம்ப நிதானமாக பேசக்கூடியவர், அவரையே கொந்தளிக்க வைக்கக்கூடிய உன்னுடைய ட்வீட் அவரை பேச வைத்தது. ஒரே விசிலு சத்தம் கேக்கு திருவண்ணாமலையில. பரவாயில்லையா, நமக்கு ஆளுங்க பெருகிட்டே இருக்கா ஐயா, அண்ணாமலையார்ல இருந்தே வருது அப்படி சந்தோஷப்பட்டு விட்டா. அது இல்ல, இந்த சத்தம் உங்களுக்கு கேட்கணும். நீங்க தான் கடனை தள்ளுபடி பண்றோம் சொன்னீங்களே, இந்த சத்தம் உங்களுக்கு கேட்டாவது தள்ளுபடி பண்ணுங்க அப்படின்னு விவசாயிகள்லாம் எடுத்து விசில ஊதுறாங்க. ஆனா அது திருவண்ணாமலை பஸ் ஸ்டாண்ட கூட தாண்டலைங்கிறது அவங்களுக்கு தெரியல. ஐயா, நான் என்ன கேட்டேன் உங்ககிட்ட? ஒரே ஒரு தோல்வியை ஒத்துக்கோங்க ஐயா. நீங்க பண்ற விஷயம் எல்லாம் தோத்து போதுன்னு ஒத்துக்கோங்க. அந்த ஒண்ணு தானே கேட்கிறேன், அதை செய்ய மாட்டீங்களா? ஏன் இப்படி அடம் பிடிக்கிறீங்க? நான் உங்களுக்கு என்ன பாவம் பண்ண அப்படின்னு விழுப்புரத்துல இருந்து ஜிவி சண்முகம் ஐயா கதறாரு, கெஞ்சுறாரு, கத்துறாரு, கண்ணீர் விடுறாரு. கண்டுக்கிறதான் ஆளே இல்லை. செயற்குழு கூட்டம் ஆண்டுக்கு 2 முறை கூட்டப்பட வேண்டும். அந்த செயற்குழு கூட்டத்தையாவது கூட்டுங்க. எல்லோரையும் அழையுங்கள், அழைத்து அதில் விவாதியுங்கள். ஏன், என்ன காரணம், என்ன நடவடிக்கை எடுக்க வேண்டும், இது சீர் செய்வதற்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை விவாதியுங்கள், விவாதம் செய்யுங்கள். ஏன் அஞ்சுகிறீர்கள்? ஏன் அச்சப்படுகிறீர்கள்? ஒரு ஜனநாயக நாட்டிலே, ஒரு இயக்கத்திலே மாட்டுக்கட்டு இருக்கதான் செய்யும். அதை ஏற்றுக்கொள்ளுகிற தலைவர் தான் ஒரு சிறந்த தலைவர். ஏன் புரட்சி தலைவி அம்மா போல தனக்கு மாற்று கருத்து சொல்லியவர்களெல்லாம் திருப்பணு இயக்கத்தில் இணைத்து அவர்களுக்கு அமைச்சர் பதவி தரல, புரட்சி தலைவர் தரல. இயக்கம் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக மாண்புமிகு அம்மா 96 இந்த இயக்கம் மிகப்பெரிய தோல்வி அடைந்தது. வெற்றி பெற வைப்ப அந்த தோல்விக்கு நானே பொறுப்பு, இந்த தோல்விக்கு நானே பொறுப்பு, இந்த தோல்விக்கு நானே பொறுப்புன்னு ஒரு தலைவருக்குரிய தகுதியோடு தன் தோல்வியை ஏற்றுக்கொண்ட தலைவர் அம்மா. ஆனால் இத்தனை தொடர் தோல்விக்கும் இன்று வரை யாருமே பொறுப்பேற்கவில்லை. ஏற்க மறுக்கிறார். தோல்வி என்று சொல்வதற்கு கூட மனம் வரவில்லை. இங்க பாரு தம்பி, நான் உன்னைய பக்கத்துல இருந்து பார்த்தவன். நீ எவ்வளவு கஷ்டப்பட்ட, அம்மா உன்னை எப்படி ஒதுக்கி வச்சாங்க. அந்த நேரத்தில் நண்பனா அப்படியே கை கொடுத்து அரவணைச்ச நம்ம எடப்பாடி ஐயாவை பார்த்தா கேள்வியா கேட்டுக்கிட்டு இருக்கியே தம்பி. இதெல்லாம் அடுக்காது. அண்ணன் எவ்வளவு பெரிய நல்ல மனுஷன், இந்த மாதிரி கேட்டேனா அப்புறம் உனக்கு வாழ்க்கையே இல்லாம போயிருமுங்கிற மாதிரி கிருஷ்ணமூர்த்தி ஐயா அவருக்கு அட்வைஸ் பண்றார். கேளுங்க மிஸ்டர் சண்முகம் ஐயா. இந்த இயக்கத்தை பற்றி குறை சொல்வதற்கு சி.வி. சண்முகத்திற்கு என்ன அருகே இருக்கிறது? விழுப்புரம் மாவட்டத்திலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தோல்வியுற்றதற்கு இவர்தான் காரணம் என்பதை இந்த நேரத்திலே நான் கடுமையாக குற்றம் சாட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். நாவடக்கத்தோடு பேச வேண்டும். வளர்த்த இயக்கத்தை பார்த்து குறை சொல்வதற்கு உனக்கு என்ன தகுதி இருக்கிறது? அம்மா அம்மா என்று நேற்றைய தினம் சொல்லுகின்றாயே திரு சி.வி. சண்முகம் அவர்களே, அதே அம்மா அவர்களால் தான் உங்களுடைய மாவட்ட செயலாளர் பதவி எடுக்கப்பட்டது. அதன் பிறகு உங்களுக்கு மாவட்ட செயலாளர் என்ற பதவியை பிச்சை போட்டது அண்ணன் எடப்பாடியார் அவர்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே அமைப்பு செயலாளர் என்ற பிச்சையை போட்டது அண்ணன் எடப்பாடியார் அவர்கள். மீண்டும் 2021 ஆண்டு விழுப்புரம் சட்டமன்ற தேர்தலிலே நீங்கள் தோல்வியுற்ற பொழுது அண்ணன் எடப்பாடியார்களை நீங்கள் கெஞ்சி கேட்டதின் காரணத்தினாலே, வற்புறுத்தியதின் காரணத்தினாலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடியார் போட்ட பிச்சைதான் உனக்கு நாடாளுமன்ற மேலவை உறுப்பினர் என்பதை நீ மறந்துவிட வேண்டாம். இன்னொரு விஷயத்தை நோக்கி அவர் பொங்கி எழுகிறார். என்ன தெரியுமா?
நாங்களும் டிஎம்கேவும் சேர்ந்து ஆட்சி அமைக்கணும்னு நாங்கள் 2 பேரும் உட்காந்து ஹோட்டலில் குசு குசுன்னு பேசுகிறோம். அதை நீங்கள் உட்காந்து பார்த்திய அப்படியே பச்சி போட்டாலாம் கொடுத்து எங்களை என்கரேஜ் பண்ணிய. இந்த பாருங்க ஆதவர்ஜன் அவர்களே, நீங்கள் மினிஸ்டராக இருக்கலாம், ஆனால் உங்களை மாதிரி 10-15 பேரை பார்த்து வைக்கிறாங்க, இதுக்கு மேலே பேசப்படாது அப்படின்னு இவருக்கு ஒரு எச்சரிக்கை கொடுக்காரு அக்கறை. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் திமுகவோடு சேர்ந்து ஆட்சி அமைக்க முயற்சித்ததாக ஒரு தவறான சொல்லை பயன்படுத்தி வருகிறார். ஆதவ் அர்ஜுனா அவர்களே, அமைச்சராக இருக்கின்றீர்கள், நாவடக்கத்தோடு பேச கற்றுக்கொள்ளுங்கள். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் சொன்னார்கள், பதவி வரும்போது பணிவு வர வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். ஆனால் நீங்கள் இன்றைக்கு ஆணவத்தால் அகங்காரத்தால் ஆட்சி அதிகாரம் உங்கள் கையிலே இருக்கிறது என்பதற்காக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே இருக்கின்ற சிலரை ஆள் பிடிக்கும் வேளையிலே குதிரை பேரம் நடத்தி இழுத்து கொண்டிருக்கின்றீர்கள் என்பது நாட்டு மக்களுக்கு நன்றாக தெரியும். உங்களுடைய தவறை திருத்திக் கொள்ளுங்கள் என்று இந்த நேரத்திலே நான் கேட்டுக்கொள்கிறேன். மீறினால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய உண்மையான தொண்டர்கள் கொதித்து எழுவார்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அப்படியே ஆர்பி உதயகுமாரையா அந்த பக்கம் சொல்றாரு, யாரையுமே குத்தாம குதறாம 19 எடுத்து பக்குவப்பட்ட மாதிரி பேசுறார். நீங்க ஐயாவை கேட்கணும்னா அப்படியே அழகா கேட்கலாம், அதை விட்டுவிட்டு நங்கு நங்கு இடிக்கிற மாதிரி கேள்வி கேட்கப்படாது. ஒரு அப்படியே ஐயா என்னையா இப்படிலாம் பண்ணலாமா அப்படி கேட்ட முடிச்சு வச்சுல, குடும்பத்துக்குள்ள இதெல்லாம் சகஜா தானே அப்படின்னு கேட்காரு. 2 பேரையும் அனுசரிச்சு போறார். ஒரு திமுக தொண்டனும் கட்சியை விட்டு வெளியேறவில்லை. அதே போன்றுதான் தேர்தல் களத்திலே நின்று எந்த காலத்தில் ஆட்சிக்கு வருவோம் என நம்பிக்கையோடு மக்களை சந்தித்து வெற்றி வாய்ப்பை இழந்த பல கட்சிகள் அந்த கட்சியிலே இருந்து ஒருவர் கூட வெளியேறவில்லை. ஆனால் திட்டமிட்டு அதிமுகவை சிதைக்க நினைக்கிற விஜய் தம்பியின் ஒட்டுமொத்த அரசியல் அநாகரிகத்தின் அரங்கேற்றத்தை போர்க்கால நடவடிக்கையாக தடுத்து நிறுத்திட நாம் அனைவரும் ஒற்றுமையாக சிந்தித்து செயல்பட வேண்டிய இந்த நேரத்தில் வழிதவறி செல்கின்ற தொண்டர்களை சரியாக வழிநடத்த வேண்டிய இந்த நேரத்தில் கழக பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்களுக்கு வலிமை சேர்க்க வேண்டிய இந்த நேரத்தில் கழகத்தின் மூத்த தலைவரான தாங்களே வழிதவறி கண்ணியமின்றி தங்களுடைய கருத்தை பொது வெளியிலே விவாதிக்கலாமா? இது குற்றச்சாட்டு அல்ல, கடைக்கோடி விசுவாச தொண்டர்களின் மனக்குமரலே. இந்த செருமலுக்கு ஏகப்பட்ட அர்த்தங்கள் இருக்குது. அதுலயும் நம்ம செல்லூர் நாச்சி செருமுனார்னா மதுரையே குலுக்கும் போல் இருக்கு. ஏன்னா எல்லாரும் வடக்காம போய்கிட்டு இருக்காங்கல்ல, இவர் வேற பத்திரிகையாளர்கள் கூப்பிட்டு செருமுனா பாருங்க அந்த செருமத்துக்கு என்ன விளக்கம்னு. பண்ணுங்கப்பா, அவங்க என்னென்ன கேட்குறாங்களோ அதெல்லாம் செய்யுங்கப்பா. என்னென்ன செய்ய லைட் அமைச்சிருவோமா? தம்பிகளா, இந்த செருமலுக்கு காரணம் நான் உங்களை மட்டும் கூப்பிட்டேன், ஆனா கூப்பிட்ட சொன்னது தம்பி. என்ன ரீசன்னா, ஆதவர்ஜனாயா கண்டிச்சு இன்பதுரை ஐயா ஒரு விஷயத்தை சொன்னார், அதுக்கு கண்டனம் தெரிவிச்சு ஒரு விஷயத்தை சொன்னேன். ஆனா இது வேற மாதிரி புரிஞ்சுக்கிட்டதுனால இதை இப்படி கொண்டு வந்து இல்லைன்னு சொல்றதுக்காக தான் இந்த மீட்டிங்ன்ற மாதிரி சொல்லிவிட்டார். உங்களுக்கெல்லாம் புரிஞ்சதுன்னா உட்காந்து பார்த்துருங்க. நான் ஏதாவது அரசியல் ரீதியாக பேசினா, யாரையாவது இண்டிவிஜுவலா வஞ்சனா, இன்பத்துறை சார் இப்படி சொன்னார்ன்றது உங்க நிருபர் ஒருத்தர் என்கிட்ட கேட்டதுக்காகத்தான் அந்த கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டிய கட்டாயம் இருந்துச்சு. அந்த கட்டாயத்தின் அடிப்படையில் நான் சொன்னேன். அது சொசைட்டி ஆக்ட்ல அது வந்து நாங்க அப்ப கண்டிச்சல சார். அந்த கண்டனத்தை நான் இப்பயும் சொல்றேன், அவர் தவறான ஒன்றை சொல்லிட்டாரு அப்படின்னு தான் நான் சொல்ல வரணும். நான் தவறான ஒரு செய்தியை அவர் எடுத்திருக்கிறாரு. இது அரசியல் ரீதியா விளையாட்டுல அரசியல் பண்ண வேணாம் அப்படின்னு தான் நான் சொன்னேன். பாத்தீங்களா, அரசியல் ரீதியா எத்தனையோ விமர்சனங்கள் அந்த விளையாட்டுத்துறை அமைச்சர் சுத்தி இருக்கு, அதை பத்தி பேசியிருக்கலாம். எதுக்கு விளையாட்டுல போய் அரசியல் பண்ணணும் அப்படின்னு நான் திருப்பி முடிச்சிட்டேன். திருப்பி உங்க நிருபர் தான் உங்க மேல நடவடிக்கை எடுத்த என்னன்னு ஒரு தேவையில்லாம கேட்டாங்க. நான் அந்த கேள்வியில அவர் தவறா இதை சொல்லிட்டார்ன்றத சொல்றதுக்கு பதில் கண்டனம்ன்ற வார்த்தை தான் சொன்ன. உண்மையிலே சொசைட்டி ஆக்ட்ல எந்த ஒரு ஆளுகளையும் பதவியில இருந்து அவங்களா தான் வேலைக்கணும் ஒழிய லீகலா பண்றதுக்கு வழி இல்லை. அதைத்தான் நான் எடுத்து சொன்னேன். 2 விரலை காட்டுறார். அது வெற்றியின் குறியீடா இல்லைன்னா எஸ்கேப்பின் குறியீடாங்கிறத நீங்களே பார்த்து புரிஞ்சுக்கணும். என்னன்னா, நீங்க அந்த பக்கம் ஏதோ போன மாதிரி எல்லாரும் சொல்றாங்களே அப்படின்னு கேட்டா அப்படின்ட்டே போயிட்டார். இதுக்கு என்ன அர்த்தம்?
அதிமுக கட்சி வந்து அதிகமானவர்கள் போய்கிட்டு இருக்காங்க. நீங்கள் கூட போறீங்க நமக்கு ஒரு குற்றச்சாட்டு வருது. அது உண்மையா சார்? சரி, அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் அதான் பதில் என்னன்னு பாரு, வேலை பாரு. ஐயா புக்கை எடுத்தா லெஜர்ல இருந்து வருது கணக்கா 15,000 கோடி கொடுத்துருக்கோம்யா. சும்மா இல்லை, 15,000 கோடி. அது யாருக்கு கொடுத்துருக்கோம்னா பாண்டிச்சேரி கொடுத்துருக்கோம். ஆனால் இதெல்லாம் மறைக்காக எல்முருகன்னாச்சு இப்படி கணக்கு எடுத்து போடுறாரு. இந்த 15,000 கோடியை யார் வாங்கினேன்னு தயவு செஞ்சு சொல்லி கொடுங்க. ஆமாம், 2021 2026 இந்த 5 ஆண்டுகளில் மட்டுமே பாண்டிச்சேரிக்கு சிறப்பு தொகையாக கிராண்ட், ஸ்பெஷல் கிராண்ட் கிட்டத்தட்ட 15,000 கோடி ஸ்பெஷல் கிராண்ட். ஒவ்வொரு சென்ட்ரல் அசிஸ்டன்ட், நம்மளுடைய சென்ட்ரல் மத்தியத்திலிருந்து அசிஸ்டண்டாக 15,000 கோடி, இது ஒரு வருஷத்திற்கு 3,000 கோடி ரூபாய் என்ற அளவில் 15,000 கோடி ரூபாய் நம்ம பாண்டிச்சேரியினுடைய வளர்ச்சிக்காக நம்முடைய மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள். அண்ணாச்சி பந்தாம் போனா சடக்குன்னு வாயில வந்த ஃபிகரை சொன்னா அப்படிலாம் சொல்லப்படாது. யார்கிட்ட கொடுத்தியா, எப்போ கொடுத்தியா, எது கொடுத்தியா, ஏன் கொடுத்தியா, எப்படி கொடுத்தியா சொல்லுங்க பாப்பா. சும்மா 15,000 கொடுத்தோம்னா ஆச்சா? இங்க பாருங்க, ஆட்சியில் இல்லாமல் எதிர்கட்சியில் வரிசையில் இருக்கலாம், ஆனால் எங்களுக்கெல்லாம் காது குத்தி ரொம்ப வருஷம் ஆச்சு, போய் கடா வெட்டி ஆச்சு அப்படிங்காரு நாராயணசாமி ஐயா. புதுச்சேரி மாநிலத்திற்கு 15,000 கோடி இதுவரை மத்திய அரசு கொடுத்தது கிடையாது. நான் மத்திய அமைச்சர் எல் முருகன் அவர்களுக்கு சவால் விடுகிறேன். அவர் மத்திய அரசு 15,000 கோடி 5 ஆண்டுகளில் சிறப்பு நிதி கொடுத்ததை அவர் நிரூபிக்க முடியுமா? புதுச்சேரி மாநிலத்தில் மாநில முதலமைச்சர் அவர்கள் பல முறை மத்திய அரசு நிதி வழங்காத காரணத்தால் எங்களுடைய திட்டங்கள் எல்லாம் முடங்குகின்றன என்று பல முறை கூறியிருக்கிறார். எதையும் செய்யாமல் இப்பொழுது மத்திய அரசு நிதியை வாரி வழங்கிவிட்டது என்று ஒரு மாய பிம்பத்தை மத்திய இணையமைச்சர் எல் முருகன் அவர்கள் கூறியிருக்கிறார். சடக்குன்னு தாவேக்க அங்கே இருக்கிற ஆள் சடக்குன்னு உள்ளே வராரு. பள்ளிக்கூடம் திறந்து 10-15 1 மாதம் ஆக போகுது. நீங்கள் வாட்டுக்கு பிள்ளைக்காரர்களுக்கு யூனிஃபார்ம் கொடுக்காம அதுக்கு பழசையே போட்டு வருது. பார்க்க கண்ணெல்லாம் அப்படியே ரத்த கண்ணீர் வருது. சடக்குன்னு கொடுக்க போறீடா இல்லை விசில் எடுத்து ஊதி போராட்டம் பண்ணட்டுமா அப்படிங்கிற அளவுக்கு கோவப்படுதார். அண்ணாச்சியை கொஞ்சம் யாராவது கூல் பண்ணுங்க. இங்கே கல்வி தொடங்கி கிட்டத்தட்ட 15 நாட்களுக்கும் மேலே ஆகி இது வரைக்கும் அரசு பள்ளியில் இருக்கிற பிள்ளைகளுக்கு யூனிஃபார்ம் கொடுக்கப்படல. தமிழ் எங்கள் உயிர், தமிழ் எங்கள் தேசம் சொல்கிற இந்த தமிழ் புக் கூட எந்த பிள்ளைங்களுக்கு கொடுக்கல. இங்கே வர தலைமைச் செயலருக்கு தமிழ் தெரியல, முதலமைச்சர் ஐயாவுக்கு ஹிந்தி தெரியல. ரெண்டுத்துக்கும் உள்ள ஒரு தலைமைச் செயலர் இங்கே வர்றாருன்னா அவருடைய பிஎஸ்ஸை கூட்டு தான் சிஎம் வந்து பார்த்துட்டு போகணும். அப்போ தான் 2 பேருக்குள்ள ஒரு சுமூகமான ஒரு என்ன பேசணும். சிஎம்கிட்ட வந்து அவர் தலையே அட்டு போயிடுறார். என்ன புரிஞ்சுக்கினாருன்னு தலைமைச் செயலருக்கும் தெரியல. அவர் புரிஞ்சுக்கினாரான்ட்டு நம்ம முதலமைச்சர்களெல்லாம் கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா மொழி ப்ராப்ளம். அப்போது தலைமைச் செயலர் இங்கே வரேன்னா நீ மட்டும் தனியாக மாப்பிள்ளை வீடு கிடையாது வந்துட்டு போகிறதுக்கு. நேராக நீ வரேன்னா பிஎஸ்ஸை கூட்டின்னு வந்து என்ன ஏதுன்னு விளக்கிட்டு போகணும். லிங்க் ஃபைல்லாம் முறையாக முதலமைச்சர் கையில் வந்தால் தான் முதலமைச்சரால் யாருக்கு லீவு கொடுக்கணும். எல்லா ஐஏஎஸ் ஆஃபீஸரும் லீவ் போட்டு என்ஜாய் பண்ணிருந்தா யார் எங்கள் பிள்ளைங்களெல்லாம் இது கொடுக்குறது? தம்பி, நாம அந்த சைடு இருக்கும் பொழுது காட்டு கத்துனோம். ப்ரோ அங்கிள் என்ன அங்கிள் கேக் அப்படி எல்லாம் பண்ணோம்ல. இப்போ ஒரு 3 வயசு குழந்தை, உங்களுக்கு சம்பவம் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அந்த விஷயத்துக்குள்ள ஏன் நீங்க அமைதியா இருக்கீங்க? ஏதாவது பேசுங்க, நீங்க தான் முதல்வருங்கிறதையாவது கொஞ்சம் உணர்ந்து பேசுங்க அப்படின்னு நயினார் அண்ணாச்சி ஏகத்துக்கும் கோபத்தில் இருக்காரு. தயவு செஞ்சு பேசிருங்க முதல்வர் அவர்களே, அவ்வளவுதான். முதல்வர் திரு ஜோசப் விஜய் அவர்கள் சட்டமன்றத்தில் படிக்கும்போது ரொம்ப அழகாக இருந்தது. இது சிறுபான்மையின் அரசு தான், ஆமாம் இது சிறுபான்மையின் அரசு தான், போட்டு சூட்டெல்லாம் போட்டு படிக்கும்போது ரொம்ப நல்லா இருந்தது. ப்ரோ தமிழக வெற்றி கழகத்துடைய முதலமைச்சர் ப்ரோ, இந்த 3 வயது குழந்தையை பாருங்கள் ப்ரோ. அங்கிள் அங்கிள் நரம்பு புடைக்க பேசுறீங்களே ப்ரோ. திரு ஜோசப் விஜய் ப்ரோ, இந்த 3 வயது குழந்தைக்கு யார் பதில் சொல்லுவாங்க? பெரம்பூர்ல 7 வயது படிக்கிற மாணவிக்கு யார் பதில் சொல்லுவாங்க?
சொல்லுங்க ப்ரோ. ஜோசப் விஜய் ப்ரோ எம்எல்ஏ வர்றார், மிரட்டுறார். யாருடைய ஆட்சி இல்லை? எத்தனை நாள் உங்களுடைய ஆட்சி தாங்கும்? மக்களை பத்தி கவலைப்பட வேண்டாமா? மக்களை பத்தி உங்களுக்கு கவலை இருந்தால் சட்டம் ஒழுங்கு சரியாக செய்திருப்பார்களா இல்லையா? எவ்வளவு பெரிய மன கஷ்டம். எல்லார் வீட்டிலும் பெண் குழந்தைகள் இருக்கிறது, 3 வயது பச்சிளம் குழந்தை. இதற்கு காரணம் போதைப் பொருட்கள். சட்டம் ஒழுங்கு சரியில்லை, காவல்துறை சரியில்லை. சிவகங்கை மாவட்டத்தில் ஒரு பெண் காவலர், சிவகங்கை மாவட்ட பெண் காவலர், 3 போலீஸ் காவல்துறையே கற்பழிக்கிறாங்க. சொல்லுங்க ப்ரோ. ப்ரோ ஜோசப் விஜய் ப்ரோ, காது கேட்கிறதா உங்களுக்கு? அப்படியே நயினார் அண்ணாச்சி இது மட்டும் இல்லைங்க, எவ்வளவு கொலை கொள்ளை, அதுக்கப்புறம் பாருங்க கிண்டல் பண்றது, அப்படிப்பட்ட எல்லாம் லிஸ்ட் வச்சிருக்கேன், எடுத்து போட்டுக்கிட்டே இருக்காரு. கேட்கத்தான் யாரும் இல்லையே. 48 மணி நேரத்தில் 20 பாலியல் வன்கொடுமைகள், 15 போக்சோ குற்றங்கள். யாருடைய ஆட்சியில்? தமிழக வெற்றி கழகங்களோட ஆட்சி. கடந்த 10ஆம் தேதி பதவியேற்ற தமிழக வெற்றி கழக முதலமைச்சர். ஆனால் வெற்றிகரமாக நடத்துவோர் பார்த்தால் நிலைமை தலைகீழாக போய் கொண்டிருக்கிறது. கடந்த கால திமுக ஆட்சி 125% பாலியல் குற்றங்கள் அதிகம் அவருடைய ஆட்சியில், திமுக ஆட்சியில். ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இப்போவே 100% தாண்டி போய் கொண்டிருக்கு. 20 மணி நேரத்தில் 40, மொத்தம் 207 குற்றங்கள், 20க்கும் மேற்பட்ட படுகொலைகள். இன்னும் கஞ்சா சம்பவம், கஞ்சா எல்லா இடங்களிலும் இன்னைக்கு புழங்கி கொண்டிருக்கிறது. சிந்தட்டிக் ட்ரக்ஸ். திமுக ஆட்சிக்கும் இந்த தாவே ஆட்சிக்கும் எந்த விதமான வித்தியாசம் இல்லை. இங்க பாருங்க, தயவு செஞ்சு உள்ள இறங்கி ஆக்ஷன் கடுமையா எடுத்து மக்கள் முன்னாடி கொண்டு வந்து போடுங்க. நாங்க உங்களுக்கு உறுதுணையா இருக்கோம், இல்லைன்னா நாங்களே உங்களுக்கு உறுத்துற துணையா மாறிடுவோம்னு வீரபாண்டி ஐயா எச்சரிக்காரு கூட்டணியில. பெண்கள் மீதும் சிறு குழந்தைகள் மீதும் நடத்தப்படுகிற பாலியல் தாக்குதல் அரசு கடும் நடவடிக்கைகளை மேற்கொண்டு தடுப்பதற்கான முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும். அதில் சமரசம் கூடாது. அவ்வாறுதான் தமிழக முதல்வரும் அறிவித்திருக்கிறார். காவல்துறை முடுக்கிவிடப்பட வேண்டும். எல்லா வகையிலும் தமிழ் சமூகத்தின் மிகுந்த துயரமாக இருக்கிற இந்த நிகழ்வுகளை ஆட்சி அதிகாரமாக எதிர்த்து போரிட வேண்டும். தமிழ் சமூகத்தின் அறிவில் சிறந்த மாணவர், இளைஞர் அனைத்து பேதங்களையும் கடந்து இந்த அநீதிகளுக்கு எதிராக நாம் களமாட வேண்டும். பெண்கள், பெண் குழந்தைகள், சகோதரிகள், நம் குடும்பத்தை சேர்ந்தவர்கள், அவர்கள் மீது நடத்தப்படுகிற தாக்குதலை அறிவு சமூகமும் சூழல் ஏற்பட்டால் களமாடியும் இந்த அநீதிகளுக்கு எதிராக நம்முடைய சகோதரர்களுக்கு ஆதரவாக, பாதுகாப்பாக தமிழ் சமூகமே எழுந்திருக்க வேண்டும். அதற்குரிய விழிப்புணர்வு இயக்கங்கள் துவக்கப்பட வேண்டும். கல்வி பெரும் பங்காற்ற வேண்டும். அப்படியே நம்ம அன்பில் ஐயாவும் சொல்றாரு, கண்டிப்பா பண்ணுவாருங்க. நாங்க என்னெல்லாம் பண்ணோமோ அதை பூரா அவங்க பண்ண போறோம்னு எல்லாம் செஞ்சு வச்சிருக்காங்கல்ல. அதனால நிதி ஆயோக் கூட்டத்தில் பேசிட்டு வந்திருக்காரு. கண்டிப்பா பண்ணுவாரு. டோன்ட் வரி, பீ கேப்பீங்க. இப்போ எனக்கு என்ன ஆச்சுன்னா, தேர்தலுக்கு முன்பு நம்மளை எதிர்த்து பிரச்சாரம் பண்ணார் யார்? இன்றைக்கி இருக்கக்கூடிய சிஎம் சார். தேர்தல் முடிஞ்சதுக்கு பிறகு நமக்கு இப்போ ஆதரவாக பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. நிதி ஆயோக்கில் உட்காந்துக்கிட்டு, ஆமாங்க தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் நல்லா இருக்குங்க, இங்கே இருக்கிற ஹெல்த் ரொம்ப நல்லா இருக்குங்க, பெண்கள் பாதுகாப்பாக இருக்கிறாங்க, ஒட்டுமொத்தமாக இந்தியாவில் 42% பெண்கள் வேலை செய்கிறார்கள் என்று சொன்னால் அதுக்கு காரணம் அது தமிழ்நாட்டை சார்ந்திருக்கிற பெண்கள் தான் அப்படின்னு அவர் சொல்லும் பொழுது இப்போ தான் சரியாக ஒழுங்காக அழகாக உண்மையை யாரும் எழுதி கொடுத்துருக்காங்க அவருக்கு. ஆக அப்படிப்பட்ட நம்முடைய சிஎம் சார் இருக்காங்க பார்த்தீங்களா, தேர்தலுக்கு முன்பு ஒன்று பேசுகிறீங்க, தேர்தலுக்கு பின்பு ஒரு எங்களுடைய சாதனை பற்றி பேசுகிறீங்க. இப்போ எந்த விஜயை நாங்கள் நம்புவது? நடிகர் விஜயவா அல்லது மாண்புமிகு முதலமைச்சர் விஜயை நாங்கள் நம்புவதா? நீங்கள் தான் சொல்ல வேண்டும். நாங்கள் என்ன சொன்னோம், இப்போ நினச்சி பாருங்க, இந்த திராவிட மாடல் 2.0 வந்திருந்தால் என்ன மாதிரியான டிஸ்கஷன் தலைமை செயலகத்தை ஓடி இருக்கும். அப்போ நம்ம 2000 ரூபா கொடுக்குறோம்னு சொல்லியிருக்கோம். அது அண்ணா பிறந்த நாள் நம்ம கொடுக்கலாமா, அல்லது நம்மளுடைய தலைவருடைய நினைவுகள் அன்றைக்கி கொடுக்கலாமா, என்றைக்கு அதை கொடுக்கலாம்? இன்றைக்கி நம்முடைய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக நம்முடைய இயக்கத்தில் இருந்ததாக இருந்தால் இன்றைக்கி டிஸ்கஷன் அப்படி போயிருக்கும். சரி, மக்களுக்கு நம்ம இந்தந்த வாக்குறுதிலாம் கொடுத்துருக்கோம், எந்தெந்த காலகட்டத்தில் இதுக்கான தொடக்க விழாவை வைக்கலாம், எந்த தலைவர்களை நம்ம அழைத்து இந்த தொடக்க விழா நடத்தால் இன்றைக்கி அந்த டிஸ்கஷன் நடந்திருக்கும். ஆனால் இன்றைக்கி அதெல்லாம் வச்சுட்டாங்க.
நாம் என்னென்ன சாதனை நம்ம செஞ்சுட்டு இருக்கிறோமோ அந்த சாதனைகளுக்கெல்லாம் அவங்க ஸ்டிக்கர் விட்டாங்க. ஏன்னா தெரியும் நம்மளுடைய மாண்புக்கு அமைச்சர், நம்மளுடைய மாண்பு முதலமைச்சரை பொறுத்து ஒரு நடிகராக இருந்தபோது நிறைய ரீமேக் படம் தான் நடிப்பார். அதே மாதிரி தான் இன்றைக்கி நாம் கொண்டு வந்திருக்கின்ற எல்லா திட்டத்தையும் ரீமேக் மாதிரி அதுக்கான பெயரையும் ஸ்டிக்கரையும் ஒட்டி 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 தன்னுடைய பெயரையும் எடுத்துக்கிறாரு. நெல்லையில் பார்த்தீங்கன்னா பொருளை பூரா ஏற்றி இறக்க குடோன்னு இருந்தால் ஏற்றி இறக்கத்தானே செய்வாங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அது பூரா கழிவறைக்குள்ளே ஏற்றி வச்சுருக்காங்க. ஏன்னு கேட்டால் அவங்களுக்கு அதான் குடோனா. அப்படியே நேராக உசாருக்குள்ள போறோம். இப்போ கோயில்கள் எல்லாம் பத்திரமா இருக்க வேண்டிய காலகட்டத்தில் இருக்கு. ஏன்னா பேங்குக்கு போனால் கண்டுபிடிச்சிடறாங்க. ஆனால் நேராக போய் உண்டியலை உடச்சிட்டா நல்லா இருக்கும்னு திருவண்ணாமலையில கடப்பரை தூட்டி போய் உண்டியலை நல்லா பேத்தெடுத்து அப்படியே கொண்டு போயிருக்கு. அப்படி தயவு செஞ்சு சாமி கிட்ட விளையாடாதைய பணம் எவனும் கேட்க மாட்டேங்கிறான். நானு கடையிலேயே தான் படுத்து கிடப்பேன். ஏன்னா திருட்டு பையன் ஜாஸ்தியா இருக்கான்னு மத்திய பிரதேசத்தில் ஒருத்தர் கடை முன்னாடி படுத்திருக்காரு. பின்னாடி கூடி இந்த ஓட்டை போட்டு தூக்கிட்டு போயிட்டாங்களா. நீங்க எல்லா இடத்துலையும் ஆளை போட்டு படுக்க வச்சிருக்கணும். நான் ரோட்ல இப்படி தாங்க ஓட்டுவேன். எனக்கு இப்படி தான் லைசன்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு பேரி கார்டை பூரா அடிச்சு தூக்கி கொண்டு போய் ஒருத்தர் வண்டி ஓட்டிருக்காரு. வண்டி ஓட்டுங்க ப்ரோ, ஆனால் பேரி கார்டு பத்திரம் ப்ரோ அப்படின்னு நாம சொல்ல வேண்டியிருக்கு. காய்கறி கடைக்கு போனா காய்கறி விலை ஏறி போச்சு. ஆனா அநியாயத்துக்கு முட்டை விலை ஏறி போச்சு. ஒரு முட்டை 7 ரூபா 7.25 ரூபா, சில இடங்கள்ல 7 ரூபா 55 பைசா அப்படிங்காங்க. நீங்க முட்டை வாங்க ஆசைப்படுறீங்களா இல்ல எப்படின்னு கேட்டா முட்டை உடையிற மாதிரியே பதில் வருது. இல்ல முட்டை வந்து ஒரு கஷ்டப்பட்டவங்களுக்கு ஒரு அசைவ உணவுல முக்கியமான பொருள். ஒரு ஊட்டச்சத்து முக்கியமான பொருளான வந்து முட்டை. அது கால்சியம் அதிகமானது முட்டை தான். வசதி படிச்சவங்க வந்து அவங்க சிக்கனோ மட்டனோ இல்லை விலை உயர்ந்த பாதாமோ பிஸ்தாவோ சாப்பிடுவாங்க. ஆனால் ஏழைப்பட்டவன் ஒரு நாளைக்கு 300 ரூபா 400 ரூபா கூலிக்கு வேலை செய்கிறவன் ஒரு ஆம்லெட் சாப்பிடுவான், ஒரு ஆஃப் பாயில் சாப்பிடுவான். முட்டைங்கிறது அவங்களுக்கு ஒரு அடிப்படை உணவாக இருக்கிறதால அதோட ரேட்டு ஏறும்போது சாதாரண மக்கள் வந்து ரொம்ப பாதிக்கப்படுவாங்க. கறியெல்லாம் எடுக்க முடியாது, அதெல்லாம் மெயினாக பார்க்க முடியாது. அதுதான் ஆகணும், அதான் கேட்குறாங்க. வரவங்களும் வந்து முன்னாடி 4 ரூபா 5 ரூபாய்க்கு கேச்செல்லாம் 10 முட்டை அப்படின்னு வாங்குறாங்க. விலை ஏற ஏற வந்து 4 5ன்னு குறைஞ்சிருது. இதுக்கே போராட்டங்கள் டெய்லி 6 ரூபா நேற்று விற்ற இன்றைக்கி 7 ரூபா வைக்கிற முட்டை விலை டெய்லி ஒரு விலையாக இருக்குது. அப்படி இருக்கக்கூடாது. 1ஆம் தேதியா ஒரு ரேட்டு அவ்வளோதான். சாதாரண மக்கள் எப்படி ஆகிட்டாங்க அப்படின்னா ஒரட்டை 30 முட்டை வாங்கிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து அது 5 முட்டை ஆகிருச்சு. நாங்கள் சில்லறையில் வந்து 7 ரூபாய்க்கு விற்றுக்கிட்டு இருக்கோம். 7 ரூபாய் விற்றுக்கிட்டு இருக்கிற இடத்துல 20 பைசா தான் எங்களுக்கு லாபம் கிடைக்குது. எங்கள் முட்டை விலை முதல்ல வந்து 5 ரூபா 50 இருந்ததுனால வந்து ஹோட்டல்களில் வந்து முட்டை நாங்கள் அவரேஜாக 15 ரூபா அப்பையில் போட்டுக்கிட்டு இருந்தோம், 10-15 கொடுத்துட்டு இருந்தோம். இன்றைக்கி இருக்கிற நிலைமைக்கு வந்து முட்டை 7 ரூபாய்க்கு வந்துருச்சு. அதனால் வந்து இப்போ வந்து 20 ரூபாய் கம்மிங்கனால கொடுக்க முடியாது. அன்றைக்கி 15 ரூபாய்க்கு கொடுத்த ஆம்லேட் இன்றைக்கி 20 ரூபா 25 ரூபாய்க்கு ஏற்றிட்டாங்க. தமிழக அரசு தான் வந்து இது என்னென்னு ஸ்டெப் எடுக்கணும். முட்டை விலை இறங்கிச்சுன்னா ஆம்லேட் இறக்கி வைக்க மாட்டாங்க, அது உண்மை. அது ஆனால் நாங்கள் சிக்கன் ரைஸுக்கு போடும் போது வந்து ஒரு கஸ்டமருக்கு ஒரு முட்டை போடும் போது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த இது கட்டுப்படி ஆகிறதில்ல. ஆயில் விலை ஏறி போச்சு, சிலிண்டர் விலையும் ஏறி போச்சு. 5 ரூபாய்க்கு தான் கேட்குறாங்க முட்டை போண்டாவே. என் பையன் மிலிட்ரி ட்ரைனிங் போகும்போது ஒரு நாளைக்கு 3 முட்டை சாப்பிட்றேன் சார். ஒரு முட்டை 7.50 என்னாச்சு, 7 ரூபா என்னாச்சு, 3 முட்டை 21 ரூபா ஆச்சு. வாரத்தில் ஒரு 5 நாளைக்கு சாப்பிடுவோம். பிள்ளைங்களுக்கெல்லாம் வாங்கி கொடுக்கும்போது நாமளும் சாப்பிடும்போது அவங்களும் கொடுப்போம். இப்படி விலை ஏறினும் போது அது வந்து அப்படியே படிப்படியாக குறைச்சிக்க வேண்டியது தான். இப்போது வாங்கி சாப்பிட்ற நிலைமை இல்லைங்க. முட்டை வாங்கி சாப்பிட்ற நிலைமை இல்லை. சரி, இது வரைக்கும் தர்பாரில் பார்த்த விஷயங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும். அடுத்த தர்பாரில் இதே மாதிரி ஏகப்பட்ட விஷயத்தோட நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து அன்போடு விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு நண்பன் கேளில். வணக்கம் மக்களே.